ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்னைக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கியா செல்டாஸ் இருக்கு. இதோட யூசர் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கியா செல்டாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கியாவை பொறுத்தவரையில இந்தியாவுக்குள்ள வந்து 2019ல தான் வந்தாங்க. அதுல இருந்து கியா வந்து உங்களுக்கு வந்து சக்க போட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம செல்டாஸ் வந்து ஒரு பெரிய மேசிவ் சேலே பண்ணிட்டாங்க இந்தியாவுக்குள்ள. அதை பத்தி நம்ம ஃபுல் யூசர் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த கியா செல்டாஸோட யூசரான இலியாஸ் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் இலியாஸ். ஆக்சுவலாக வந்து இந்த வண்டி வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சு. அப்போ வந்து இதில் வந்து சர்வீஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இதை ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து பேசணும்னா வியூவர்ஸுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து எந்த மாடலு, இந்த எந்த இயரில் வந்து வாங்கினீங்க? இந்த வண்டி வந்து நாங்கள் வந்து 2020 டிசம்பரில் வாங்கினோம். இது வந்து HTE வேரியண்ட்டு, இதுதான் பேஸ் மாடலு. ஆக்சுவலாக இதுக்கும் ஹையர் எண்டுக்கும் மினிமம் 8 lakhs டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி வாங்குறதுக்கு முன்னாடி பல வண்டி பார்த்தோம். அதில் வந்து கிரெட்டா பார்த்தோம், அதுக்கப்புறம் 7 சீட்டரில் எர்டிகா பார்த்தோம். அப்புறம் ஃபைனலாக எல்லாருமே வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து செல்டாஸ் வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். இது வந்து டீசல் இன்ஜினு, 1.5 லிட்டர் இன்ஜினு. ஆக்சுவலாக இதை இன்ஜினோட பவரை பற்றி சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு நார்மல் காருக்கும் ஒரு டர்போ காருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து, இது வந்து டர்போ கார் மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து ஒரு வண்டியை வந்து ஓவர்டேக் பண்ணுறது ஒரு 100ல் 120ல் நம்ம ஓவர்டேக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்லோ இருக்காது. நல்லா அந்த புல்லிங் பவர் வந்து நல்ல ஹையாக நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். லோ வேரியண்ட்டுக்கும் டாப் வேரியண்ட்டுக்கும் வந்து என்னென்னலாம் பேர்ல வித்தியாசம் தந்துருந்தாங்க? ஆக்சுவலாக லோ வேரியண்ட்டுக்கும் டாப் வேரியண்ட்டுக்கும் வித்தியாசம் என்னென்னா, ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி டிஆர்எல் வராது, இது ஹாலஜன் தான். ப்ளஸ்ஸு நம்மளுக்கு வந்து ஃபாக் லேம்ப் வராது, வென்டிலேட்டர் சீட்டு வராது, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் மிரர் ஃபோல்டிங் வராது, அப்புறம் எலக்ட்ரானிக் பார்க்கிங் வராது, அதுக்கப்புறம் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல்ஸ் வராது. இது வந்து டில்ட் அப் டில்ட் டவுன் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் சென்டர் இன்ஃபோடைன்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து டேப் ரிகார்ட் மாதிரி தான் தந்திருந்தாங்க, மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே வச்சு. அதை நம்ம மாற்றிருக்கோம் இன்ஃபோடைன்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளஸ்டர் வந்து ஃபுல்லி டிஜிட்டலாக வரும் நம்மளுக்கு டாப் வேரியண்ட்டில். இல்லை வந்து செமி டிஜிட்டல் தான். சென்டரில் ஸ்பீடு அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து டிஜிட்டலில் வரும். மற்றபடி ஸ்பீடோமீட்டர், இந்த ஓடோமீட்டர், ஆர்பிஎம் எல்லாமே வந்து நம்மளுக்கு அனலாகில் தான் வரும். ரூஃப் ரெயில் வந்து நம்மளுக்கு இதில் வராது. ப்ளஸ்ஸு பேக் சைடு ரியர் வியூவில் வந்து வைப்பர் வராது. மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க? ஹில் ஸ்டேஷன்லாம் போயிருக்கா? இது ஹில் ஸ்டேஷன் மட்டும் இல்லை, எல்லா இடமும் போயிருச்சு. இங்கேருந்து சென்னை அரௌண்டு 500 கிலோமீட்டர், அதுவே எப்படியும் ஒரு 100-150 தடவை போயிருக்கோம். கொடைக்கானல், மூணார், கேரளா ஃபுல்லாக, அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் சைடு, மைசூர் சைடு அதெல்லாம் போயிருச்சு. ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இது வந்து ரன்னிங்லேயே இருக்கும். அது எப்படின்னா வாய் இருந்தால் கூட அழுவிடும், அந்த அளவுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். டவுன் பஸ் மாதிரி. டவுன் பஸ் கூட தோத்துரும். இப்போ நம்ம வச்சிருக்க இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட். அப்போ வந்து நீங்கள் அடிஷ்னலாக எதுவும் பண்ணியிருக்கீங்களா? அடிஷ்னலாக பார்த்தோம்னா நம்ம வந்து ட்ரம் வீல் தான் வந்துச்சு. அதுக்கு நம்ம வந்து அலாய் வீல் போட்டிருக்கோம். அப்புறம் ரூஃப் ரெயில் வந்து நம்ம அடிஷ்னலாக தான் போட்டது. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபோடைன்மெண்ட் வந்து நம்ம வந்து அன்பிளக்ல வாங்கி போட்டிருக்கோம். ப்ளஸ்ஸு ஸ்பீக்கர்ஸும் நம்ம மாற்றிருக்கோம், எல்லாமே ஜேபிஎல்லாக மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஓவரால் குரோமு ஃபினிஷிங் எல்லாமே வந்து நம்ம அடிஷ்னலாக தான் போட்டிருக்கு. இப்போ சீட்டை பொறுத்தவரையில், அதாவது ஓவராலாக ஃப்ரண்ட் சைடு ஆகட்டும் ரியர் சைடு ஆகட்டும், கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குது? டிரைவருக்கு கம்ஃபர்ட் பார்த்தோம்னா அது நல்லா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஹிப் சைஸ் கொஞ்சம் கூடவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கால் வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது நம்ம சீட்டோட ஆக்சுவலாக லோ வேரியண்ட்டோட மைனஸ்ன்னு தான் சொல்லணும். அப்புறம் வென்டிலேட்டட் சீட்டு இது கிடையாது. அதனால உங்களுக்கு வந்து லாங் டிரைவ் போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க சீட் கவரை பொறுத்து நம்மளுக்கு வந்து முதுகில் வந்து ஸ்வெட்டிங் ஆகுறது, அப்புறம் அந்த எரிச்சல் இதெல்லாம் வந்து ஆப்வியஸாக இருக்கும். இதில் வந்து இது மேனுவல் கியர் பாக்ஸு. ஸோ வந்து இதோட கியரோட ஷிஃப்ட் பண்ணும்போது அதோட ஸ்மூத்னஸ்லாம் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக அந்த கியர் பாக்ஸ் வந்து நாங்கள் லேட்டஸ்ட்டாக மாற்றினோம். அதாவது 1,40,000 கிலோமீட்டரில் தான் மாற்றினோம்.
அது 1,30,000 கிலோமீட்டர் 35,000 கிலோமீட்டர் வரைக்குமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கியரோட அந்த ஸ்மூத்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அவட அங்கே கம்பெனியில் கேட்டதுக்கு சர்வீஸில் மாத்திரன்னா மாற்றிக்கிறங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாற்றி தந்தாங்க. அது நார்மலாக ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சிங்கிள் ஹேண்டாக ஒரே ஆளாக ட்ரைவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ மல்டிபிளாக நிறைய பேர் ட்ரைவ் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஒருத்தவங்க வந்து செகண்ட் கியர்லேருந்து டேரெக்டாக ஃபோர்த் கியர் போயிடுவாங்க ஸ்பீடாக பொறுத்து. அந்த இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கியர் பாக்ஸ் அடிவாங்க தான் செய்யும். ஆனால் எங்களுக்கு 1,35,000 40,000 வரைக்குமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஒரு ஸ்மூத்னஸ்க்காண்டி நாங்களே எங்களுக்கு மாற்றி தந்துருக்கோம்னு சொல்லி ஒரு 1,50,000 கிலோமீட்டருக்கு மேலே டிரைவ் பண்ணனால இதில் வேற எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் வந்துச்சா? சர்வீஸில் எதுவும் சொல்லியிருக்காங்களா? என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க சர்வீஸில்? இன்ஜின் வேலையெல்லாம் வந்ததில்லை. மேஜராக வந்து நம்ம டயரு மாற்றிருக்கோம். அப்புறம் அந்த ஏசியில் உள்ள இன்லைன் பைப்பு வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கோம். இதான் வந்து இந்த 4 வருஷத்தில் இது வரைக்கும் மாற்றிருக்கோம். ஆக்சுவலாக வண்டி 1,50,000 கிலோமீட்டர் ஓடுனனால கூட இந்த ஃபால்ட் வந்திருக்கலாம். மற்றபடி எந்த இதுவுமே நாங்கள் வந்து ஃபீல் பண்ணதில்லை. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. மேஜராக வந்து டயர் வந்து மாற்றினேன் அப்படின்னீங்க. அது வந்து எத்தனாயிரம் கிலோமீட்டரில் வந்து இந்த டயர் வந்து மாற்றினீங்க? ஃபஸ்ட் டைம் நாங்கள் டயர் மாற்றும் போது 45,000 கிலோமீட்டரில் மாற்றினோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 40,000 50,000 ரேஞ்சிலேயே நாங்கள் மாற்றிட்டு இருக்கோம். இப்போ செகண்ட் டைம் டயர் மாற்றிட்டு இப்போ 1,50,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுது. இது செகண்ட் டைம் டயர் மாற்றினது. அந்த மாதிரி ஒரு 50,000 to 60,000 நம்ம மாற்றுறது ரொம்ப நல்லது. அது மாதிரி வண்டியோட கண்டிஷன் அந்த டயரோட பட்டன்ஸை பொறுத்து நம்ம பார்த்து மாற்றுறதும் ரொம்ப நல்லது. நைட்டில் ஹெட்லைட்டோட விசிபிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா கிரெட்டாவெல்லாம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் விசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மின்றது தான் எப்போதுமே பிரச்சனை இப்போ ஹுண்டாயை பொறுத்தவரையில். இப்போ இந்த கியாவில் செல்டாஸும் கிட்டத்தட்ட அதே செக்மெண்ட் மாதிரி தான். அதே அப்போ வந்து இதில் வந்து ஹெட்லைட்டோட விசிபிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக நாங்கள் மல்டிபிள் ஹெட்லைட்டு மாற்றியாச்சு. ஃபஸ்ட்டு வந்தது ஹாலோஜன் தான் வந்துச்சு. அது வந்து எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால் நாங்கள் எல்இடிக்கு மாறிட்டோம். எல்இடிலேயே நாங்கள் லோ பவர் ஹை பவர் அந்த மாதிரி போட்டுட்டு வந்தோம். சில இது வந்து கம்பெனியில் கிளைம் பண்ண முடியாது நம்மளாக மாற்றணுன்னா. ஏதாச்சும் உள்ளாக்க வந்து எலக்ட்ரிக் வயரில் ஏதாச்சும் நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம சர்வீஸில் கிளைம் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இப்போ ஹெட்லைட்டு மாற்றினது நம்மளுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு நல்லாயிருக்கு. ஆனால் கம்பெனிலே வர ஹெட்லைட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஹாலோஜனால். நம்ம ஒருவேளை நம்மளுக்கு எல்இடி கிடச்சிருந்தா அதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம். பேஸ் வேரியண்ட்டில் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால் நாங்களே மாற்றியாச்சு. இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குது? பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்டீரியரில் டேஷ்போர்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா தரமான பிளாஸ்டிக்கில் தான் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற அலுமினியம் போனட்டாக இருக்கட்டும், சைடில் டோரு எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு தரமாக தான் போட்டிருக்காங்க. ஹை குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியலை. இருந்தாலும் நம்ம ஒரு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இது வரைக்கும் அந்த துரு பிடிக்கிறது அந்த இதெல்லாம் எதுவும் வந்ததில்லை. ஆனால் பழைய கார்லாம் டோரோட எட்ஜு இதெல்லாம் கொஞ்சம் ரஸ்டாக இருக்கும். இதெல்லாம் அந்தளவு இல்லை. ஓவராலாக ஆக்சுவலாக நாங்கள் மெயின்டெனன்ஸும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆல்வேஸ் இது ரன்னிங்லேயே இருக்கிறனால நாங்கள் மெயின்டெனும் நல்லா பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் நிறையா வந்து டூரு நிறையா ட்ராவல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறீங்க. இப்போ ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டு மற்றெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ ஒரு ட்ரிப்புன்னு ஸ்டார்ட் பண்ணோன்னா இப்போ ஃபேமிலியோடு போகிறதும் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதும் 2 இது இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம்னா லக்கேஜ்லாம் இல்லை கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபேமிலியோட ஏதாச்சும் வெளியில் போகிறோம்னா கொஞ்சம் லக்கேஜ் அதிகமாகும். பூட் ஸ்பேஸும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிறனால நம்ம லக்கேஜ்லாம் நிறையா வச்சுட்டு போகலாம். ஒரு பெரிய ட்ராலி ஒரு 4 வச்சுட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக போகலாம். நம்மளுக்கு ஓவர் லோடு ஏற்றினோம்னா கொஞ்சம் வண்டி கொஞ்சம் அமுங்கின ஃபீலிங் இருக்கும் இந்த வண்டியில். ஆனால் மைலேஜ்லேயும் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்து அடி வாங்கும் ஓவர் லக்கேஜ் ஏற்றினோம்னா. மற்றபடி ஓவரால் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மைலேஜை பொறுத்த வரையில் சிட்டியில் எவ்வளோ கிடச்சிருக்குது, உங்களுக்கு ஹைவேல எவ்வளோ கிடச்சிருக்குது? இப்போ ஹைவேஸில் வந்து நம்ம வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்லையும் ஆர்பிஎம் வந்து ஒரு 1.5லையும் வச்சு நல்லா ஓட்டினோம்னா நல்ல மைலேஜ் கிடச்சிருக்கு. நாங்கள் வந்து அதிகமாக அச்சீவ் பண்ணது 21 கிலோமீட்டர் பர் லிட்டர். அதான் நாங்கள் வந்து அதிகமாக அச்சீவ் பண்ணது. இப்போ நம்ம டிராஃபிக்கு அந்த மாதிரி இப்போ சிட்டியில் வச்சு ஓட்டினோம்னா இப்போ சென்னை கோயம்புத்தூர் மாதிரி வச்சு சிட்டியில் வச்சு ஓட்டினோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 16 கிடைக்கும். கொஞ்சம் ரூரல் ஏரியாவிலாம் ஓட்டினோம்னா நம்மளுக்கு சாலிடாக வந்து 17.5 கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஹைவேஸில் கொஞ்சம் வேகமாக போகிறோம், ஒரு 100ல் போகிறோம்
அந்த ஆர்பிஎம் கொஞ்சம் 2000 வச்சு ஓட்டினோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு மைலேஜ் அடி வாங்கும். இருந்தாலும் அதுவும் ஒரு நல்லா ஸ்பான்டனியஸாக ஓட்டினோம்னா அது ஒரு 17 கிடைக்கும். அதான் இது வரைக்கும் லீஸ்ட்டாக கிடைச்ச மைலேஜ். இப்போ மைலேஜை பற்றி பேச போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 21 வரை கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த வண்டியை நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்க போகும்போது இந்த வீடியோக்காக அப்போ பார்த்தாலே நம்மளுக்கு கிளஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21.5 வரை நம்மளுக்கே காமிக்குது. இதுலேயே கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் எப்படி இருக்குது? அதாவது வந்து சேசஸ் எதுவும் கீழே தட்டுற மாதிரி எதுவும் இருக்கா, இல்லை வந்து ஓகேவா இருக்கா? கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நாங்கள் ஒரு தடவை காந்தலூர் ட்ரிப்பு போனோம். அந்த ட்ரிப்பில் வந்து அந்த ரோடே வந்து ஒரு ஆஃப் ரோடு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. பார்த்தாலே தெரியும் இது இடிச்சிடும் அந்த மாதிரி நம்மளுக்கு தோன்றது எல்லாத்துலேயுமே ஓரளவு மேனேஜ் பண்ணி போக முடிஞ்சிச்சு. மற்றபடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் குறையில்லை. இப்போ வந்து பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்தீங்கன்னா ஹெட்ரூம் ஆகட்டும், இல்லை வந்து லெக் ஸ்பேஸ் ஆகட்டும், அதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நானே ஒரு 5.8 இருப்பேன். எனக்கே வந்து அப்படி தலையெல்லாம் இப்படி பின்னாடி வச்சுட்டு ஓட்டுறது கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். காலும் வந்து அந்தளவு இடிக்காது. சில வண்டியிலலாம் எனக்கு வந்து கால் இடித்து அந்த முட்டிலாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லாங் டிரைவ் போனால். இந்த வண்டியில் வந்து அந்த மாதிரி எந்த குறையுமே இல்லை. இப்போ சர்வீஸ்லாம் எங்கே பண்ணுறீங்க? சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது? சர்வீஸ் வந்து நாங்கள் வாங்கின இடம் மதுரையில் தான் பண்ணுறோம். அங்கே சர்வீஸுங்கிறது கியா சர்வீஸ் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவான சர்வீஸு. நம்ம வந்து ஒரு நாள் வண்டியை கொடுத்தோம்னா அவங்களோட எஸ்டிமேஷன் சொல்லிடுவாங்க. எஸ்டிமேஷன் சொன்னதை விட முன்னாடியே நம்மளுக்கு வந்து டெலிவரும் பண்ணிடுவாங்க. இப்போ எந்த கொரியாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஃபோன் கால்லேயே வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணோம்னா அதோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 30 minutes to 1 hourலேயே அவங்க வந்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. மற்றபடி நாங்கள் இது வரைக்கும் மதுரையில் தான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போக நாங்கள் ஒரே ஒரு தடவை திருச்சியில் சர்வீஸ் கொடுத்தோம். அங்கேயும் வந்து அதே ரெஸ்பான்ஸ் தான். எல்லாமே நல்லா இருக்காங்க. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ப்ரைஸ்லாம் வந்து நாமினலாக தான் இருக்குது. ஒரு 6,000 to 15K அந்த ரேஞ்சு தான் இருக்குது. நம்ம எப்போயாச்சும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு சர்வீஸில் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு மட்டும் அவங்க காசு பண்ணுவாங்க. ஒரு தடவை நம்மளுக்கு வந்து டீசல் ஃபில்ட்ரு வந்து ஃபுல்லாக கிளாக் ஆகிருச்சு. அது எப்போதும் மேனுவலாக நம்ம கார்லேயே வந்து அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும். நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு 1/2 an hourல அதுவே க்ளீன் பண்ணிடும். அதையும் அந்த நாமினல் பாயிண்ட்டையும் தாண்டி கிளாக் ஆகிருச்சு. அதுக்கு வந்து நாங்கள் சர்வீஸில் கொடுத்தோம். அதெலாம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாகவே நம்மளுக்கு பண்ணி தந்துட்டாங்க. அந்த வகையில் சர்வீஸ் வகையில் கியா வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இப்போ வந்து இது 2020 வந்து இதோட ப்ரைஸ் என்ன இருந்துச்சு நீங்கள் வாங்கும்போது? வாங்கும்போது ஆக்சுவலாக அண்ணன் தான் வாங்கினாங்க. இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. அரௌண்டு 14 lakhs வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போ கியாவில் யாராவது புதுசாக வாங்குறாங்க, செல்டாஸ் புதுசாக வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஆக்சுவலாக புதுசாக கார் வாங்குறது வந்து தேவையை பொறுத்து தான் அமையும். இப்போ வந்து எப்போதும் நம்ம நார்மலாக ஒரு 4 பேர் 5 பேருக்காண்டி கார் வாங்கினது இப்போ வந்து தேவைகள் அதிகமானதுனால ஒரு 7 seater போகலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு 5 பேர் தேவை அதான் வேணும்னா நம்ம கியாவை மறுபடியும் ப்ரிஃபர் பண்ணுறதுல தப்பே இல்லை. என்னோட தேவைக்கு இது வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஒருத்தவங்க டெய்லி யூஸு, லாங்காக ஏதாச்சும் ட்ரிப்பு போகிறாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸு அந்த மாதிரி எல்லாருமே வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரிங்கிறதுக்கு இந்த வண்டி ரொம்ப நான் வந்து அதிகமாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வண்டியை என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி ஒர்த்தான இது. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியா செல்டாஸை பற்றின நிறைய தகவல்களை வந்து நிறைய அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம இலியாஸ் வந்து நமக்காக தந்திருக்காங்க. வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதாவது வீடியோட டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.